இன்றைக்கு கூட நீங்கள் யார் என்று தெரிந்து விட்டீர்களானால் நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூட அவருடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் இச்சம் பேசி அடங்குவார்கள், சத்துருக்களின் கோட்டைகளை மதிலை நீ மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒப்பாக யாருமே இல்லை. இதை முதலாவது விசுவாசிங்க. நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் விசேஷித்தவன். கர்த்தருடைய கரம் ஏன் மேல இருக்கிறது, கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஏன் மேல இருக்கிறது. நான் அசைக்கப்படுவதே இல்லை. எந்த மந்திரவாதம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த குறிச்சொல்லுதல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். என் பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்பாக கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. இதை விசுவாசிங்க, அடிக்கடி அறிக்கை செய்யுங்க. நீங்கள் வாழ்ந்து சுகித்தீர்கள்.